என்னுடைய இனிய நண்பர் அன்பிற்குரிய தம்பி சி.கே. பெருமாள் அவர்கள் எழுதிய ஊத்துக்கோட்டை முதல் செங்கோட்டை வரை என்ற புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கும் வழிகாட்டியாக இருந்து தமிழகம் முன்னேறுவதற்கு தான் பொறுப்பேற்ற பதவியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் 70% மேற்பட்ட சாலைகளை 4 வழி சாலைகளாக மாற்றி தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டவருமான என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை அண்ணாச்சி டி.ஆர். பாலு அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற தோழர் ஐயா நல்லக்கண்ண அவர்களே, திராவிட இயக்கத்தின் தலைவரும் சிங்கத்தை போன்று தொடர்ந்து கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா வீரமணி அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர்கள் ஐயா தங்கபால் அவர்களே, திருநாவுக்கரசு அவர்களே, தேமுதிக பொருளாளர் தம்பி சுதீஷ் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஐயா சந்தோஷம் அவர்கள் உட்பட வருகை தந்திருக்கின்ற தலைவர்கள் தம்பி சி.கே. பெருமாள் அவருடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தம்பி சி.கே. பெருமாள் அவர்களும் அவர்களோடு பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவராக அவரும் இருந்தார். நானும் திருநெல்வேலியினுடைய மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தோம். ஐயா மூப்பனார் அவர்களிடம் அவர் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார், உறுதியாக இருந்தார், அதுபோல் நாங்களும் இருந்தோம். காலம் மாறியது, அப்பாவும் மாறி தலைவர் கலைஞருடைய தலைமையை ஏற்று இன்றைய முதல்வர் தமிழகத்திற்கு நல்லாட்சி செய்கின்ற முதல்வர் வழியில் நடக்கின்ற அந்த நாங்கள் வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். ஆனால் எல்லோரும் முதல் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம்தான், அங்கிருந்து தான் இந்த நிலைக்கும் வந்திருக்கிறோம் என்பதும் பெருமையாக இருக்கின்றது. தம்பி சி.கே. பெருமாள் அவர்கள் எடுத்த காரியத்தில் உறுதியாக இருப்பார். சென்னையிலே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ஐயா மூப்பனார் அவர்கள் சி.கே. பெருமாள் அவர்களை அழைத்து ரொம்ப மென்மையான குரலில் கேட்பார். என்ன பெருமாள் செய்யலாமா அப்படின்ட்டு சொல்லி கேட்பார். அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லி தைரியமாக அவர்கள் காலம் முழுவதும் அவர்களோடு இருந்தவர். அதன் பின் அந்த இயக்கம் காங்கிரஸோடு சேர்ந்தபோது அவர் இந்த இயக்கத்தில் இருந்து இன்றளவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பது பெருமை. ஊத்துக்கோட்டை அருகிலே கள்ளிக்கோட்டை, 2 கோட்டைக்கும் உறவு இருக்கின்றது, உறுதியான உறவாக இருக்கின்றார்கள். அதுபோல் நாங்களும் என் தம்பி சி.கே. பெருமாளோடு உறவோடு இருப்பதை பெருமையாக கருதுகின்றோம். இந்த மேடையிலே வந்தவுடனே பார்த்திருப்பீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக எல்லா மதங்களும் சம்மதம்தான் என்ற அளவுக்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் எல்லோரும் ஒன்றுதான் என்பதை நினைவுபடுத்தும் வண்ணமாக அருமையாக 3 மத தலைவர்களும் குருக்களும் வந்து ஆண்டவரிடம் இறைவனிடம் மன்றாடி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார்கள். ஆனால் இப்போது சிலருக்கு எல்லா மதமும் ஒன்று என்றோ அல்லது மத சார்பற்ற செக்குலரிசம் என்று சொன்னாலே பல பேர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். நேற்று முன்தினம் கூட பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள். அந்த வார்த்தையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் இந்தியாவினுடைய இந்த நாட்டினுடைய அடையாளமாக நினைக்கின்றார்கள். இந்த நாட்டின் அடையாளம் என்றால் மேடையில் இருக்கின்ற என் முன்னால் இருக்கின்ற நீங்கள் தான். மத சார்பற்ற சமதர்ம ஆட்சிதான் இந்த நாட்டுக்கு தேவை. அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமதர்மத்தோடு
நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ இன்னர்களுக்கு இடையேயும் இந்திய திருநாட்டில் சட்டத்தின் ஆட்சி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு ஆட்சி நடத்துகிறார் என்றால் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் அந்த ஆட்சியை நடத்திக் கொண்டிருப்பது எல்லோருக்கும் பெருமை. அதற்கு எல்லோரும் துணை நிற்போம் என்று கூறி நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி தம்பி சி.கே. பெருமாள் அவர்களுடைய முயற்சி, அவர் எழுதியிருக்கின்ற இந்த புத்தகம் மட்டுமல்ல, இன்னும் இந்த சமூகத்துக்கு தொடர்ந்து பணியாற்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.